ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியாவே வந்து என்கிட்ட சொன்னாலும் சரி, மும்பை மேனேஜ்மெண்ட்டும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஐபிஎல் அப்படின்னாலே சிஎஸ்கே மற்றும் மும்பை தான். இப்போ இந்த ரெண்டு அணிகளுக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டுமே வேறு வேறையாக வந்து இருக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்க பிளேயர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளில கொண்டு வந்து, அவர் யங் பிளேயராக இருக்கட்டும், வயசானவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்கள திறமையை ஆட வச்சு அது மூலமாக கப்படிப்பாங்க. பட் அதுவே மும்பை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக யார் ஃபார்மில் இருக்காங்களோ தங்கள் டீமில் வச்சு அது மூலமாக தான் மும்பை வந்து கப்படிப்பாங்க. இது வந்து பாண்டியா சொன்னது தான். பாண்டியா வந்து குஜராத் ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆடினப்ப சிஎஸ்கே மற்றும் மும்பை ரெண்டு டீம்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை அவர் வந்து சொல்லியிருப்பார். சிஎஸ்கே மாதிரி மும்பை கிடையாது. இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணுற விஷயத்தையும் தாண்டி ஆக்ஷன்லையும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளேயர்ஸை வந்து ட்ரீட் பண்ணுற விதமும் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலை தோனிக்கு முழுக்க மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. தோனி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. தோனி எடுக்கிறது தான் அங்கே டெசிஷன். தோனி வந்து இந்த பிளேயரை எடுங்கன்னா எடுத்துருவாங்க, இந்த பிளேயர் வேணான்னா வெளில அனுப்பிடுவாங்க, இவரை வந்து கேப்டனாக போடுங்க அப்படின்னா அதை வந்து பண்ணிடுவாங்க. அதன்படியே தான் வந்து தோனி வந்து முதல்ல ஜடேஜா வந்து கேப்டனாக இருக்கட்டும்னு சொன்னார். ட்ரை பண்ணாங்க. பட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அடிஷ்னலாக கேப்டன்சியும் கொடுத்தப்ப அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலை. ரொம்ப ப்ரெஷர் ஆனிச்சு அவருக்கு. அவருடைய தலைமையில் டீம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தோனியை சொன்னதன் பேரில் தான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தோனி வழியில் ருத்துவும் வந்து டீமை சூப்பராக வந்து லீட் பண்ணிட்டு தான் இருந்தார். பட் துரதிருஷ்டவசமாக இந்த சீசனில் தொடர்ந்து ருத்ராஜால் வந்து ஆட முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் திரும்ப பார்த்தீங்கன்னா தோனியை வந்து கேப்டனாக வந்திருக்காரு. இப்போ மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பை அப்படி கிடையாது. ரோஹித் சர்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாமல் அவரை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா எங்கே போனாலுமே அவர் வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப வெக்ஸான பாண்டியா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எங்கே போனாலும் ரோஹித்னு கத்துறதுனால என்னால் சரியாக கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் மும்பைக்கு கப்பு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பாண்டியா வந்து பேசியிருந்தார். இப்போ இந்த சீசனில் வந்து பாண்டியா வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை லாங்கில் வந்து ஃபீல்டிங் நிற்க வைப்பார். பவுண்டரி லைன் பக்கத்தில் ரோஹித்தை வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டார். ரோஹித் என்ன சொல்கிறாரோ அதை பாண்டியா வந்து காது கொடுத்தே வந்து கேட்க மாட்டார். அந்த மாதிரி ரொம்ப அலட்சியப்படுத்தினார். பட் இந்த சீசனில் அப்படி இல்லை. மும்பை லாஸ்ட் கேமில் ஜெயிச்சாங்க அப்படின்னா அது வந்து ரோஹித் வந்து வெளில இருந்தே கேப்டன்சி வந்து பண்ணியிருப்பார். வெளில இருந்தே ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு. டைம் அவுட் சமயத்தில் வந்து பேசியிருப்பார். ரோஹித் சொன்னதை அப்படியே பாண்டியா வந்து கேட்டிருப்பார். அதனால தான் வந்து மும்பையால் ஜெயிக்க முடிஞ்சுது. இதை வந்து ஓப்பனாக பாண்டியா வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சிஎஸ்கேல ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுல்ல, ருது வந்து இல்லை, உடனே தோனி வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. இப்போ ரோஹித் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு வேளை பாண்டியா வந்து சொதப்பினாலோ இல்லை பாண்டியாவுக்கு வந்து இன்ஜுரி ஆகி வெளில போனாலும் திரும்ப கேப்டன் பொறுப்பு வந்தால் கூட நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேப்டனாக இருந்துட்டேன், மும்பைக்கு 5 கப்பு வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு வந்து இது போதும். இனிமேல் நான் போக போகிறது யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து வெளில போகிறதுக்கு முன்னாடி நல்ல கேப்டனை மும்பைக்கு வந்து கொடுத்துட்டு போகணும், நல்ல பிளேயர்ஸை வந்து வெளில கொண்டு வரணும், மும்பையில் ஆடக்கூடிய யங் பிளேயர்ஸை, இந்திய வீரர்களை டீமுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். இதை நோக்கி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். அதனால் அந்த கேப்டன்சி ஆசைலாம் எனக்கு வந்து இல்லை. இனிமேல் வந்து மேனேஜ்மெண்ட்டே எனக்கு வந்து கம்பல் பண்ணாலும் சரி, பாண்டியாவே வந்து நீங்கள் கேப்டனாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு வந்து கேப்டன்சி வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து சொல்லிட்டாரு. நன்றி.